ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகம் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனல். நடிகர் விஜயகாந்த் அவர்களின் குடும்பத்தாருக்கும் மற்றும் ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை யோகம் ட்ரெண்ட்ஸ் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நடிகர் விஜயகாந்த், இவருடைய இயற்பெயர் விஜயராஜ் அழகர்சாமி. இவர் ஆகஸ்ட் 25, 1952 மதுரையில் பிறந்தவர். இவர் ஒரு திரைப்பட நடிகரும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சியின் நிறுவன தலைவரும் ஆவார். இவருடைய துணைவியார் பிரேமலதா விஜயகாந்த். இவர்களுக்கு 2 மகன்கள், சண்முக பாண்டியன், விஜயபிரபாகர். இவர் 2011 இருந்து 2016 வரை தமிழக சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர். 14 செப்டம்பர் 2005 மதுரையில் நடைபெற்ற அரசியல் மாநாட்டில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்னும் தனது புதிய கட்சியை ஆரம்பித்தார். பின்னர் 2011 தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து தமிழக சட்டமன்ற தேர்தலில் மிக பெரிய வெற்றியை பெற்றவர். தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக இவர் பதவி வகித்த காலத்தில் வெளிநாடுகளில் நட்சத்திர கலை விழாக்கள் நடத்தி சங்க கடன்களை அடைத்தவர். விஜயகாந்தை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்கள். இவருக்கு சொந்தமாக செங்கல்பட்டு அருகில் பொறியியல் கல்லூரியும் சென்னை கோயம்பேட்டில் திருமண மண்டபமும் உள்ளது. கார்கில் நிவாரண நிதிக்கு ரூபாய் 5 லட்சம் வழங்கிய விஜயகாந்த் ஒவ்வொரு ஆண்டும் லிட்டில் ஃப்ளவர் பள்ளிக்கு ரூபாய் 25,000 நன்கொடை வழங்கி வருகிறார். நல்ல மதிப்பெண் பெற்ற ஏழை மாணவர்கள் கல்லூரியில் இணைவதற்கு உதவியாக எந்த ஒரு கட்டணமும் இன்றி தனது கல்லூரியில் சேர்த்து கொள்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் தனது பிறந்தநாள் அன்று ஏழைகளுக்கு தையல் இயந்திரம், 3 சக்கர வண்டி, இஸ்திரி பெட்டி போன்ற பல உதவிகளை வழங்கி வருகிறார் நடிகர் விஜயகாந்த். எம்ஜிஆரின் மனைவியும் தமிழக முன்னாள் முதல்வருமான ஜானகி ராமச்சந்திரன் தேர்தல் பிரச்சாரங்களில் எம்ஜிஆர் பயன்படுத்தி வந்த வாகனத்தை விஜயகாந்திற்கு வழங்கியுள்ளார். இவர் நேரடி தெலுங்கு திரைப்படங்களில் நடித்திராத போதும் இவரது பல படங்கள் மொழி மாற்றம் செய்து வெளியாகி உள்ளது. தமிழக மக்கள் மத்தியில் விஜயகாந்த் பரவலாக கேப்டன் என அறியப்படுகிறார். எம்ஜிஆர் மற்றும் என்டிஆரின் தீவிர ரசிகரான இவரின் பொழுதுபோக்கு கிரிக்கெட், கால்பந்து மற்றும் திரைப்படங்கள் பார்ப்பது. நடிகர் விஜயகாந்த் அவர்களின் அரசியல் காலவரிசை. 2005 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்னும் மாநில அரசியல் கட்சியை தமிழகத்தில் துவங்கினார் நடிகர் விஜயகாந்த். 2006 மே 10 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இவரது கட்சி வேட்பாளர்கள் 234 தொகுதியிலும் போட்டியிட்டனர். 2006 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் விருதாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் நடிகர் விஜயகாந்த். 2011 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடன் கூட்டணி அமைத்து 41 தொகுதிகளில் போட்டியிட்டு இவரது கட்சி 29 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதன் காரணமாக தமிழக சட்டமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக பதவியேற்றார் நடிகர் விஜயகாந்த். 2016 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயகாந்த் 2016 தேர்தலில் விழுப்புரம் மாவட்டத்தின் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தது மட்டுமல்லாமல் டெபாசிட்டையும் பறிகொடுத்தார். இவருடைய முந்தைய வரலாறு. 1979 எம்.ஏ. காஜா இயக்கி விஜயகாந்த் வில்லனாக நடித்த முதல் படமான இனிக்கும் இளமையில் இணைந்தார். 1981 பல்வேறு தோல்விகளுக்கு பிறகு இவர் நடித்த தூரத்து இடிமுழக்கம் என்னும் திரைப்படம் ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னட மொழிகளில் மறு உருவாக்கம் செய்யப்பட்டது. இந்த படத்திற்கு பிறகு தமிழின் முன்னணி நடிகர்களில் ஒருவரானார் நடிகர் விஜயகாந்த். 1984 தமிழில் ஒரே ஆண்டில் 18 படங்களை வெளியிட்ட நடிகர் என்ற வரலாற்றை படைத்தார் நடிகர் விஜயகாந்த். 1990 முதல் 1999 வரை இவர் பல்வேறு திரைப்படங்களில் நடித்த நிலையில் அவற்றில் பெரும்பாலானவை அதிரடி திரைப்படங்கள் ஆகும். 2015 தமிழ் திரையுலகில் தனது முத்திரையை பதித்த விஜயகாந்த் 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். சமீபத்தில் தனது மகன் சண்முக பாண்டியன் நடித்த சகாப்தம் திரைப்படத்தில் சிறப்பு தோட்டத்தில் நடித்தார் நடிகர் விஜயகாந்த். இவர் பெற்ற விருதுகளை பற்றி அறிந்து கொள்ளலாம். 2001 தமிழக அரசின் கலை மாமணி விருது, 1989 செந்தூர பூவே படத்திற்காக சிறந்த நடிகர் விருது, 1988 சிறந்த நடிகருக்கான ஃபிலிம்ஃபேர் விருது, தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் முன்னாள் தலைவர் என்ற பெருமை, தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாநில கட்சியை தமிழகத்தில் துவங்கினார். 14 ஏப்ரல் 2010
கேப்டன் டிவி என்னும் 24 மணி நேர தொலைக்காட்சியை துவங்கினார். 2011 ரிஷிவந்தியம் தொகுதியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினராக 2வது முறையாக தேர்வாகி தமிழக சட்டசபையின் எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றினார் நடிகர் விஜயகாந்த். இது போன்ற பல விஷயங்களை அறிந்து கொள்ள யோகம் ட்ரெண்ட்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.